கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். யாருடைய ஓட்டு யாருக்கு போகும் அப்படின்ற அந்த கேள்வி எங்க இருந்து தொடங்குதுன்னா, மாற்றா புதுசா ஒரு கட்சி வருது அப்படின்னும் போது அவங்க யாருடைய வாக்குகளை பிரிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். எல்லா கட்சிகளுக்குமே பாரம்பரியமா சில ஓட்டுகள் இருக்கு. அதை தாண்டி இந்த ஓட்டுகளை யார் பிரிக்க போறா அப்படின்றதான் கேள்வி. உங்களுடைய முதல் கருத்து. இல்லை, நிச்சயமா விஜய் அவர்கள் புதிய சக்தி. இப்பொழுதுதான் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறார். அவர் எங்கிருந்தாவது வேற கட்சிகள் இருந்தால் எடுத்தாகணும். அவர் எடுக்கிறது 8%, 10, 15 அதில் யார் அதிகமான சேதத்துக்குள்ளாவாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். அதில் ரொம்ப குறிப்பாக அதிமுகவுக்கு என்ன சேதாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் அது ஒருமுகமாக திராவிட முன்னேற்ற கழகம் நோக்கி திரும்பணும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஓட்டுகள் அதிமுகவை நோக்கி திரும்பணும். இதுதான் கடந்த கால வரலாறு. ஏன்னா விஜய் ஜெயலலிதா அவர்கள் இறந்து ஒரு 8 ஆண்டுகள் ஆகுது. அன்னைக்கு ஒரு 10 வயதுல இருந்த ஒரு மாணவன் இன்னைக்கு 18 வயதுல ஓட்டு போட போறான். அந்த 8 ஆண்டுகள்ல அந்த மாணவனுடைய பார்வையில பட்டது அந்த இளைஞனாக இன்னைக்கு அவன் மாறி இருக்கும்போது ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டை, டிடிவியோட முரண், சசிகலா அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறது, சசிகலா இப்ப தனியா வேட்பாளர் விட்டுருக்காங்க. இது மாதிரியான சிக்கல்கள் தான். ஸோ இளைஞர்களை அவர்கள் ஈர்க்கல. அதே நேரத்தில் திமுக இளைஞர்களை ஈர்க்க சில வேலைகள் செஞ்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியும் செஞ்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி செல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் இன்னைக்கு விஜய் பின்னாடி நிற்கிறாங்க. ஸோ அது திமுகவுக்கும் ஒரு பெரிய நெருக்கடி. பட் நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்கிற இளைஞர் கூட்டம் ஒரு கொள்கை அடிப்படையில், சித்தாந்த அடிப்படையில் தெளிவாக இருக்கிறவர்கள் தான், அதில் சந்தேகம் இல்லை. பட் அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மாற்றத்திற்காக விழுந்த ஓட்டு இருக்கு. இன்னைக்கும் மாற்றமாக தெரிகிறார் சீமான், அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா அவர் மட்டும்தான் தேர்தல் அறிக்கையில் இலவசம் சொல்லலை. பட் அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள் கூட்டம், இந்த ஓட்டுகள் எல்லாம் சீமானுக்கு சேர்ந்திருக்கும்ல, ஒரு மாற்று சக்தி என்கிற அடிப்படையில் அந்த ஓட்டையும் விஜய் ஈர்ப்பார். அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சின்ன சேதம் தான் இருக்கும். பட் திமுக அதிமுகவுக்கு ஒரு பெரிய சேதம் இருக்கும். அதுல திமுகவா அதிமுக கேட்டா திமுகவுக்கு தான் பெரிய சேதம் இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். அடிப்படையில திமுகவுக்கு அதிகமான சேதம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நேற்று வரை களம் 2019, 21, 24 இந்த 3 தேர்தல்களையும் திமுகவோட பிரச்சாரத்தினுடைய மையம் மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. அந்த பாஜக எதிர்ப்பு என்கிற ஓட்டை ஒன்றிணைந்து அறுவடை செய்வதாங்க திமுக. நீங்க சீமானவர்கள் களத்துல இருந்தாலும் அவர் பெரியாரை எதிர்க்கிறார். சங்கி என்றால் நண்பன் சொல்றார். அப்ப முழுக்க ஒரு பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை அவரால் முழுதாக ஈர்க்க முடியாது. சிறுபான்மையினர் பகுதிகளில் சீமானவர்களுக்கு ஓட்டு இருந்தாலும் முழுக்க சிறுபான்மையினர் ஓட்டை பெரும்பகுதியை அறுவடை செய்தது திமுக தான். இன்னைக்கு விஜய் ஒரு புதிய சக்தியா வந்திருக்கிறார். பாஜக அணியிலையும் இல்லை. அவருக்கு ஜனநாயகன் படத்துக்கு நெருக்கடி இருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் மீது சிபிஐ வழக்கு விசாரணை இருக்கு. இத்தனை நெருக்கடிகளுக்கு பின்பும் அவர் கிட்டத்தட்ட பாஜகவோட கூட்டணிக்கு போகல. கிட்டத்தட்ட ஒரு வேட்பாளர் போட்டிருக்காரு சார். அந்த வேட்பாளர் பட்டியலை பார்த்தோம்னா 11 பேர் கிறிஸ்தவர்கள், 11 பேர் இஸ்லாமியர்கள், கிட்டத்தட்ட 22 பேர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிருக்கிற வேட்பாளர்கள் ஒரே ஒருவர் தான் இஸ்லாமியர். பல தொகுதிகளில் சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய் கணிசமான அளவுக்கு எடுக்கிறார். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட திமுகவுக்கான ஒரு பாதிப்பு. இளைஞர்கள் குழாம்ல நிறைய நலத்திட்ட உதவிகள் திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சார், அண்மையில லேப்டாப் கொடுத்தாங்க. 10 லட்சம் பேர் கொடுத்தாங்க. எங்க எதிர் வீட்டு பையன் லேப்டாப் வாங்கிட்டு வந்தான். லேப்டாப்ல வெளியில திராவிடம் வெல்லும்னு திமுகவோட அந்த தமிழக அரசோட ஸ்டிக்கர்லாம் ஒட்டி முக ஸ்டாலின் அவருடைய படம் இருக்கு. வீட்டுக்கு அந்த இளைஞன் அப்படியே அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட்ல ஸ்கிரீன் சேவரா விஜய் போட்டோ வைக்கிறான். அப்ப இந்த குழாம்னா அவங்க என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாங்களோ, இளைஞர்கள் ஓட்டை ஈர்க்கிறதுக்கு என்னெல்லாம் வேலைகள் செய்தாங்களோ அந்த இடமும் பாதிப்புக்குள்ளது. அண்ணா திமுகவுக்கு ஏன் பாதிப்பு குறைவுன்னு சொல்றேன்னா, அதிமுக கிட்ட இளைஞர்கள் இல்லை, அதிமுக கிட்ட சிறுபான்மையினர் இல்லை. அங்க அன்வர் ராஜாவே இருக்க முடியாதுன்னு இடம்பெயர்கிறார். அங்க ஒரு நிலோபரே இருக்க முடியாதுன்னு திமுகவுக்கு போறாங்க. அப்ப அவர்களால சிறுபான்மையினர் மத்தியில் ஓட்டை எடுக்கிறது இல்லை. நீங்க சீமான் அவர்களுடைய ஓட்டு கூடணும். நியாயமா பார்த்தா இந்த தேர்தலில் 8ல இருந்து அது 10, 11 ஆகணும். பட் என்னுடைய யூகம் சரியாக இருந்தால் அந்த 8ஐ சுற்றி தான் நிற்க முடியும். 8ஐ விட ஒரு 0.5% குறையலாம், அல்லது 0.5% கூடலாம். அதுக்கு காரணம் விஜய் சக்தி தான். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.